அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கதருடைய இரவு நெருங்குகிறது என்பதை குறிப்பிட்டு காரிய ஷேக் முபீர் அவர்கள் இன்றைய அமர்விலே சூரத்துல் கதரை பற்றி ஒரு வசனத்தை விளக்கம் மோதி காட்டினார். இன்னும் 2 தினங்களில் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலவி ஷரை அவர்கள் தாயகம் திரும்ப இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக ஒரு 2 விஷயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். ஒன்றாவது, அவர்களுடைய பல்சுவை பயானிகள். பல்சுவைன்னா உங்களுக்கு தெரிந்தானே, இனிப்பு இருக்கும், காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், உரப்பு இருக்கும், இது எல்லாமே கலந்துருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியான சுவை, எந்த பல்சுவைன்னு சொல்லுவாங்க. பயானிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோரும் நிறைய பயனடைந்திருக்கிறோம். இது ஒன்றாவது. இரண்டாவது, நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலே, நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியில், நமக்கு தெரிந்த தம்பதியர்கள் மத்தியிலே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், அதில் ஒரு ஜின்னையே பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம முனைவர் அப்துல் ரஹ்மான் சொன்னோம்னாக்க ஒரு டிக்கெட்டை போட்டுருவாரு, அடிக்கடி வந்துட்டு போகலாம். இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு இருக்கு. முன்ன மாதிரி இல்லை. ஆகவே இந்த 2 செய்திகளையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிவிட்டு, இன்றைய அமர்விலே நம்முடைய ஊர்ல ஊறி கிடக்கிற சீதனம் என்ற தலைப்பிலே மொழியவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதில் நிறைய சந்தேகங்கள், நிறைய கிளாஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இன்ஷா அல்லாஹ் அதற்கும் பதில் சொல்வதாக என்று நம்புகிறேன். இந்த இன்றைய சீதனம் பற்றிய அமர்விலே யாருக்கேனும் நியாயமான ஐயங்கள் இருந்தால் அவர்கள் சின்ன சின்ன கேள்விகளாக வைக்கலாம். நிறைய கேள்விகள்லாம் வைக்கலாம். ஒரு 2-3 கேள்விகளுக்குள்ள முடிச்சுக்கிடுங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம போய் சகருக்கு ஆயத்தமாக வேண்டிய நிலையில மொழியவர்களை அழைக்கணும்னு சொல்ல வாங்க. காணி காசி வீடே தேவையில்லை, நான் சும்மா பொண்ணு எடுக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டு வந்தா ஏதாவது குறைபாடு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். தம்பிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோ, சும்மா கேட்டு வரான், அவன்கிட்ட ஈமான் இருக்குதுங்கிறது புரிய மாட்டேங்குது. ஏதாவது சம்திங் ராங், ஒன்றும் தேவையில்லைன்னு கேட்டு வரான், இங்கேயும் பொன் கிடைக்கல போல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பெண்ணும் என்னை சீதனம் இல்லாமல், வீடு இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளையோடு தான் போய் வாழுவேன் அப்படி என்று நினைக்கணும். அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் அடங்கும், வந்துடும். நம்ம வீடு அப்படின்னு சண்டைண்டு வரக்குள்ள முதல்ல என்ன வரும் தெரியுமா? இது ஏன் வீடு. இது வந்தாலே சமாதானம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு இது ஏன் வீடு என்று வந்துட்டாலே நோ எக்ஸ்கியூஸ் எல்லாம் இருக்கும். மறு பேச்சுக்கு இடம் கிடையாது, கிளம்புங்க. நமக்குண்டு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் கொஞ்சம் போட்டு பொறுத்து போவோம், சமாளிப்போம். இந்த நேரத்தில் நாம எங்க போறது அப்படின்னு நாம என்ன செய்வோம்? யோசிப்போம். அப்ப யோசிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்ப பெண்கள் அவங்க கணவனுடைய வீட்டில் இருக்கிறதா அவளுக்கு பாதுகாப்பு, கணவனுக்கு கௌரவம், கணவனுக்கு ஒரு மரியாதை, அவன் அதிகாரம் அப்பதான் செலுத்த முடியும். என்னதான் நாம சீதனம் எடுத்து அவ வீட்டுல போய் இருந்து என்னதான் அவங்க மரியாதை தந்தாலும், மருமகன்னு உசுர விட்டாலும் அங்க நமக்கு கௌரவம் இல்லை. உங்களுக்கு தான் மருமகன், நான் எல்லா பிள்ளைகளும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்படியே 2ஆம் மடிஞ்சி அப்படியே மருமக முன்னாடி மாமனார் எல்லாம் அப்படியே மச்சினன் எல்லாம் மடிஞ்சி மச்சானை தான் பேசிடுவோம். வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் மச்சானை கூப்பிட்டு என்ன பண்ணுவோம் மச்சான், என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டு இவர் அப்படியே ராஜா வாக்குன்னு இவர் நினைக்கிறாரு. நம்மளை பெரிய இடத்துல வச்சுக்காங்கன்ட்டு சண்டைண்டு வந்தா கணக்கு கேட்பான். அவ்வளோ பேர் ஒரு சண்டைண்டு வந்தா தூக்கி வச்ச மாமனாரு அப்ப இருந்து திண்டதுல இருந்து கணக்கு சொல்லுவான். எண்ணி அவ்வளவு வச்சுட்டு தான் வெளியே போகணும்ன்றான். அது யாண்டு தந்தத கணக்கு காட்டி கேட்பான். உங்களை படிப்பிச்சது
உங்களை துபாய்க்கு அனுப்பினது, உங்களுக்கு டிக்கெட் போட்டது, அப்புறம் உங்க பொண்டாட்டி எங்கிருந்து பார்சல் பண்ணி அனுப்பின செலவு எத்தனை லட்சம் தெரியுமா? எல்லாம் எண்ணி வைக்கணும்ன்றான். முடிஞ்சு போச்சு. இதான் அந்த கௌரவம். நம்ம குடிசையில் இருந்தாலும் ஒரு கௌரவத்தோட இருக்கணும். நம்ம ஒரு குடிசையில் ஒரு சின்ன இடத்துல ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் நமக்கென்று ஒரு கௌரவம் இருக்கும், நமக்கென்று ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதுலதான் நிம்மதி சந்தோஷம் இருக்கும். பெண்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம கணவனுடைய இடம் அப்படிங்கிறதா உங்களுக்கே மரியாதை. நீங்க தேடினதும் அல்ல, உங்க அப்பன் தேடினது, உங்க அண்ணன் தேடினது, உங்க தம்பி தேடினது. அதனால நீங்களும் சில நேரம் அந்த இடத்துல மனம் உடைஞ்சு ரெண்டாவதா தான் இருக்க போறீங்க. எதுக்கு இது? இஸ்லாமிய மார்க்கத்துல அனந்தர சொத்து என்று ஒன்று இருக்குது இல்லையா? அது எவ்வளவு பெரிய முக்கியம். இந்த சீதன கலாச்சாரம் வந்து அது இருக்காது. சீதனம் என்கிற ஒன்று மகருக்கு எதிரான ஒரு விஷயம். ஒன்று தெரியுமா? சீதனத்துக்கு அரபுல வார்த்தைகள் இல்லை. அரபு பாஷையில இருக்கிறது தான் அரபு சொல்லி இருக்குது. மகரு மனத்தொகை, அதுக்கு மகருங்கிறோம். திருமணம் அதுக்கு நிக்காகுங்கிறோம். விவாகரத்து அதுக்கு தலாக்குங்கிறோம். விளங்கிட்டா? அப்ப குடும்பம் அதுக்கு ஒரு ஆயிலான்ற பேரு, கணவன் அதுக்கு ஒரு சௌஜன்ற பேரு, மனைவி அதுக்கு ஒரு சௌஜான்ற பேரு, வீட்டுக்கு பைத்து தாருன்ற ஒரு பேரு. சீதனம் கேட்டுக்கோ. எத்தனை மௌலை மாதிரி இருக்கிறீங்க. சீதனத்துக்கு அரபால என்ன சொல்லுவாங்க? இல்லை. இப்ப ஒரு தேவை வருது, அதுக்கு ஒரு சொல்ல உருவாக்கணும். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா நம்மால் அதுக்கு ஒரு பேரு கண்டுபிடிப்போம். அதான் நம்ம டேலண்ட். அவன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருவான், வெள்ளக்காரன். கண்டுபிடிச்சோன்னா இவங்க அப்படியே உட்கார்ந்து ஒரு பட்டிமன்றம் நடத்தி கணனி கண்டுபிடிச்சிட்டோம்பாங்க. அது மாதிரி இந்த சீதனத்துக்கு சொல்லு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? ரஷ்வத்துன் நிக்கா அரபுல உருவாக்கி இருக்குது. சீதனம் அப்படிங்கிறதுக்கு அரபுல ஒரு பேர் உருவாக்கி இருக்கு. அந்த பேர் என்ன தெரியுமா? ரஷ்வத்துன் நிக்கா, திருமண லஞ்சம். கரெக்டா வச்சிருக்கான், சரியா வச்சிருக்கான் பேரு. எங்க ஊர்ல அந்த புருஷனை மச்சான்னு சொல்லுவாங்க. புருஷன் மச்சான்னு சொல்றதா எங்கேயும் இருக்கிறா. அந்த பேரு கரெக்டா வச்சிருக்கான். ஏன் தெரியுமா? அரபுல மஜ்ஜானண்டா ஃப்ரீ. அரபுல மஜ்ஜானண்டா ஃப்ரீ யூஸ் மஜ்ஜானன் என்று எழுதிக்கும் ஒரு புக்ல. இலவசமாக வழங்கப்படும். அவர் ஒரு இலவசம். அவரை தவிர மற்றதெல்லாம் அவள் சொத்தா தான் இருக்கும். அன்னைக்கு உடுத்துட்டு வர ட்ரெஸ்ல இருந்து, போட்டுட்டு இருக்கிற ஸ்லீப்பர்ல இருந்து, அவர் குடியிருக்கிற வீடு, ஓடுற வாகனம், எடுத்திருக்கிற தொழில் எல்லாமே மஜ்ஜான், ஃப்ரீ. அதனால அவருக்கு பேரு மஜ்ஜான். சரியா வச்சிருக்கான். நான் கேட்கிறேன், நமக்கென்று ஒரு அதிகாரம் இருக்குது. அது எங்க? நமக்கென்று ஒண்டி. அப்ப ரஷ்வத்து நிக்காஹ்ன்றதுக்கு பேரு திருமண லஞ்சம். இன்னொரு பேரு பயன்படுத்துவாங்க, அக்சுல் மஹர். சீதனத்துக்கு ரெண்டு பேர் இருக்கு அரபுல. ஒன்று ரஷ்வத்து நிக்கா, திருமண லஞ்சம். இன்னொன்று அக்சுல் மஹர். அக்சுல் மஹர் என்ன? மகருக்கு ஒப்போசிட்டான ஒரு கொடுப்பனவு. ஆம்பளை பொம்பளைக்கு கொடுத்தா மகர், அக்சுல் மகர்ண்டா பொம்பளை ஆம்பளைக்கு கொடுக்கிற மகர். மாத்தி கொடுத்தல் என்ற அர்த்தம். மாத்தி கொடுத்தல். அப்ப என்னங்க இல்லாத ஒரு கலாச்சாரம். இஸ்லாத்துக்கு முன்னரே நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 மாடு மகர் கொடுத்து திருமணம் முடிச்சுக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 8 வருஷம் மாடு மேய்த்து கொடுத்து மகராக அதை ஒப்புவித்திருக்கிறாங்க. நாம என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கோம் முஸ்லிம்களா இருந்துகிட்டு. இது எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? இந்துக்களை தவிர வேற எந்த ஜந்துக்கள்கிட்டையும் இது இல்லைங்க. வேற யார்கிட்டையுமே இல்லை, இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது ஏன் தெரியுமா? இந்துக்கள்கிட்ட இந்த சீதன கொடுக்கல் வாங்கல் ஏன் வந்துச்சு? சொத்துக்களை பாதுகாக்க. கல்யாணம் வந்தோடனே நம்ம சொத்துக்கள் பிள்ளைய சந்தோஷமா வச்சிருக்கணும், கொடுக்கணும். அதுக்கு தான் மாமாவை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது. உம்மா தம்பியை ஏன் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க தெரியுமா? நம்ம சொத்து எதுக்கு வேற எங்கேயும் போகணும்? உம்மா தம்பியை கல்யாணம் முடிச்சு கொடு. இங்க என்ன சீதனமும் மதிக்கி மகளுக்கு மாளிகை பெரிய ஊட்ட கட்டிட்டோம். இப்ப
இப்போ மாப்பிள்ளை சடக்குள்ள இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு நம்ம தம்பி பையனுக்கே கட்டி கொடுத்துரும். கூடுதலாக இங்க தம்பி பையன், காக்கா பையன், தங்கச்சி பையன், தாத்தா பையன், இதுக்குள்ளேயே கூடுதலா கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமும் இந்த சீதனத்தை அதிகமா நம்ம ஏன் வெளியில விடணும், நம்ம பிள்ளைகளே அனுபவிச்சுட்டு போகட்டுமே அப்படி என்று. அதனால சில விருப்பு வெறுப்புகள் எல்லாம் நசுக்கப்படுது. பிள்ளைகளுடைய சில விருப்புகளும் அங்கே நசுக்கப்படுது. விளங்கிட்டா? சொத்து கலைஞ்சிடக்கூடாது. அப்ப இந்துக்களிடத்தில் இருந்த ஒரு கலாச்சாரம் தான் இந்த சீதனம். அந்த சீதனம் அப்படியே இங்க என்ன செய்யப்படுது, திருமணத்துல பல விஷயங்கள் அங்கிருந்து காப்பி அடிக்கப்படுது. அதுல ஒன்று இந்த சீதனம். நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்குது. அது எங்க? நம்ம இஸ்லாமியர்கள்ட்ட இருக்க வேண்டிய கலாச்சாரம் எங்க? சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த சீதனம் என்கிற ஒன்று என்ன செய்யுது? அது என்ன சேவையை செய்யுது என்றால், அனந்தர சொத்து என்கிற ஒன்று அடியோட அகற்றி போடுது. அவ்வளவுதான். அனந்தர சொத்தை காணும். இப்ப ஒரு ஆளுக்கு நான் 4 பிள்ளை பெற்றிக்கிறேன், என்ன 2 பொம்பளை பிள்ளை அப்படின்னு இருக்கிற மொத்த சொத்தையும் அந்த 2 பிள்ளைகளுக்கும் பிரிச்சு கொடுக்குறேன். பிரிச்சு கொடுத்து போட்டு என்னுடைய 2 ஆம்பளை பிள்ளைகளையும் எங்கேயாவது வித்துடுறேன் போயிது அப்படின்னு. இப்ப என்னுடைய நிலைப்பாடு என்ன? எனக்கு என் பொண்டாட்டிக்கும் மவுத்து வரைக்குமா அவன் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துடுறம்மான்னு ஒரு பிள்ளை வீட்டுல உட்கார்றது. இவர் பேர்ல எந்த சொத்துமே இல்லை. அதனால வயசான தகப்பனுக்கு மரியாதை இல்லை. அந்த ஆள் பேர்ல சொத்துக்கள் இருந்தா தானே குடும்பத்திலேயே ஒரு மரியாதை இருக்கு. அவன் உரிமையா எடுத்து செலவு பண்ணிட்டு இருப்பான். நான் உழைச்சதெல்லாம் என் பிள்ளை என் பேர்ல தான் இருக்கும். நான் உழைச்சது என் பேர்ல இருக்கும்போது எனக்கு ஒரு ஆப்ரேஷன் எதுக்கு நான் என் பிள்ளைகிட்ட கை நட்டணும்? பாப்பா ஆப்ரேஷன் பண்ணா டாக்டர் 2 லட்சம் ரூபா வந்துட்டாரு அப்படின்னு. அப்பா நான் கொஞ்சம் சிக்கல இருக்கேன்ப்பா, தம்பிக்கிட்ட கேளுப்பான்னு அவன் நழுவான். நல்லா இருக்கிறவனே கடன் சொல்லுவான். நான் இப்ப ரொம்ப ஒரு இறுக்கத்துல இருக்கிறவன்பா, இல்லாத பொய்யெல்லாம் சொல்லுவான். சொல்றதுக்கு வெப்பாள் அவள். அவ இருக்கிறதே அவ ஊட்டி சொத்துல. அவ கேட்டுருவா, உங்க அப்பாவுக்கு எல்லாம் செலவு பண்ணையா, எங்க அப்பா உங்களுக்கு தொழில் எடுத்து தந்த, உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் எங்கிருந்து வந்தேன்னு தெரியுமில்ல, நீங்க உங்க பங்குக்கு ஏதோ ஒரு 5-10 கொடுங்க, மொத்த செலவெல்லாம் வேணான்றுவா. இந்த ஆளு பொய் சொல்லுவான். இதெல்லாம் எதுக்குங்கிறேன். என் பேர்ல என் சொத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு தேவையானதை நான் எடுத்துவேன். நான் ஒரு வாகனம் வேண்டுவேன், ஓடுவேன், ஆப்ரேஷன் பண்ணுவேன், என் பொண்டாட்டியோட ஜாலியா சிங்கப்பூர் போய் வருவேன். மீதம் உள்ளதெல்லாம் என் மவுத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு அனந்தரமா போகும். ஒரு சுய கௌரவத்தோடு வாழ சொல்கிறது இஸ்லாம். ஒவ்வொருவர் மரணிக்கும் போது சொத்துக்களோடு மரணித்தால் தான் மையத்து வீட்டில் உட்கார்ந்து அனந்தர சொத்து பங்கு வைப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும். இது அதை பற்றி கதையே கிடையாது. மையத்து வீட்டில் இருந்து 3ஆம் கட்டத்துக்கு இடியப்பமா இட்லியா இதுதான் நடக்கும். அப்ப சிம்பிளா இடியப்பத்தோட முடிச்சிருவோம். ஏன்டா அந்த ஆளு கையில் ஒன்றும் இல்லையே, நம்ம தானே கொடுக்கணும். அப்ப இடியப்ப இட்லிக்கு தான் திட்டம் நடக்குதே தவிர அனந்தர சொத்து எங்க? மௌத்தானது பிறகு அவன் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் பிரியும். ஆணுக்கு ஒரு 2 பங்கும் பெண்ணுக்கு 1 பங்கும் போகும். அப்ப ஒவ்வொரு ஆண் மகனும் சொத்துக்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு பெண் மகளுக்கும் சொத்து வரும். அது அவ சொத்தா தான் இருக்கும், புருஷன் கை போட இயலாது. அப்ப எனக்கு அனந்தர சொத்துக்கள் கிடைக்கும். நான் எதுக்கு நான் இன்னொருத்தி வீட்டுல போய் உட்கார்ந்திருப்பேன்? நான் சுய கௌரவத்தோடு வாழ்வேன். ஒரு ஆண் எப்போதும் சுய கௌரவத்தோடு வாழணுமே. அதனால ஒரு பெண் கௌரவமாக வாழல. அவளும் ஒரு புருஷன் வீட்டில் இருந்தாலும் அவள் தகப்பன் வழி சொத்து வந்து சேரும், அவள் தாய் வழி சொத்து வந்து சேரும். அது அனந்தர சொத்தாக சேரும். அவள் விரும்பினால் புருஷனுக்கு அதுல ஹதியா செய்யலாம், இல்லாட்டி அவ வச்சுட்டு இருப்பான். இப்ப உங்களுக்கு அனந்தர சொத்தாகவே 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சந்தேகப்பட்டோமே, இந்த ஆளு திடீர்னு நம்மளை தலாக் பண்ண நம்ம எங்க போறது? அதான் நம்ம அனந்தர சொத்து வந்து சேருது இல்ல. இப்ப எதுக்கு பிரச்சனை? இப்ப எதுக்கு நீ யோசிக்கிற? அப்ப சஹாபாக்கள் அதை யோசிக்கலையா? சஹாபாக்கள் அதை யோசிக்கலையா? பொறுமதி என்ன தெரியுமா? பொறுமதி என்ன தெரியுமா? அதை எடுப்பது கஷ்டமானால் அதுதான் பொறுமதி. அதுக்கு விலை கொஞ்சம் அதிகமானால் அதுதான் பொறுமதி. ஒரு சாப்பாடு இருக்குது, அது 2000 ரூபாய், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அப்போது பொறுமதி. ஒரு டேஸ்டும் இல்லை, தேடி போவான். சுவிஸ்ல ஒரு வகை கிழங்கு இருக்குது,
சுவிஸ்ல ஒரு கிழங்கு இருக்குதுங்க. அந்த கிழங்கை விதைக்க முடியும், விதை இல்லை அதுக்கு. சுவிஸ்ல போகும்போது நாயை எடுத்துக்கிட்டு இந்த மண்ணில் மோரை விட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போதான் சொன்னாங்க, இது என்ன தெரியுமா, அந்த நாய் மோந்துக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, ஒரு வகையான கிழங்கு இயல்பாக நிலத்தில் விளையுது. அந்த கிழங்கு தான் வேர்ல்டுலேயே விலை கூடின ஒரு ஃபுட். விலை கூடின ஒரு ஃபுட். உயர்தரமான ஹோட்டலுக்கு இந்த கிழங்கு எடுத்து விற்பாங்க, பல கோடிக்கணக்கு பொறுமதி. அந்த கிழங்கை உற்பத்தி செய்ய முடியாது, தானாத்தான் விளையணும். அந்த ஒரு கிழங்கு துண்டை எடுத்து அந்த நாய்க்கு அந்த மோப்ப சக்தியை கொடுத்துட்டு அந்த நாயை விட்டு எங்க வேணுமென்றாலும் நிலத்துல விளையலாம். அது எடுத்து காலால தோண்டணும், அந்த இடத்துல தோண்டுவாங்க, கிளம்பிருக்கும். அதை கொண்டு போய் மாணிக்க கல் எடுக்கிற மாதிரி எடுத்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கு விற்பான். அந்த சில சாப்பாட்டில் அதை சீவி சும்மா ஒரு சின்ன துண்டு போட்டோம், டேஸ்ட், ஒரு வாசம். என்னங்க, என்ன வாசம் பெறப்போ? அது சிரமம் என்பதனால் அவ்வளவு மதிப்பு. அப்போ ஒரு பெண்ணு மகர் கேட்கிறாள், அப்படிங்கும் போதுதான் பெண்ணுக்கு மதிப்பு. இது ஒரு சாப்பாட்டை வச்சிருக்கிறேன், இந்த சாப்பாட்டை யாராவது எடுத்து சாப்பிட்டா ஒரு ஊடு புரி. அந்த சாப்பாடு மதிப்பு இல்லதா? இந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுங்க, ஒரு காரு தாரம். என்னடா இது விஷமாரிக்கும் போது ஓடிடுவோம் நம்ம. அப்படித்தான் இன்னைக்கு பொண்ணு வச்சுக்கிட்டு பெரிய வீடு கட்டிக்கோம், 2 ஃப்ளோர் மேலே கட்டியிருக்குது, கையில் காசு வேற நாங்கள் தாரோம், காரும் கொண்டு பார்க் பண்ணியிருக்குது, இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறோமா? இது மரியாதையா? இதுல என்ன நடக்குது? இந்த சீதனத்தால பெண்களுடைய கௌரவம் குறையுது. இது நமக்கு புரிய மாட்டேங்குது. பெண்களுடைய மரியாதை இல்லாம போகுது. இன்னைக்கு சவுதி அரேபியாவினுடைய நிலைமை தெரியுமா? சவுதி அரேபியாவில் பெண்களை அடிமைகளாக வைத்து பெண்களை சித்திரவதை செய்து பெண்களை கொன்று குவித்து பெண் சிசுவை அழித்து அரபியர்களின் ஆரம்ப கட்டம் இருந்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மாற்றி அமைத்து பெண்களை திருமணம் முடிப்பதற்கு மகர் கொடுங்கள் என்று சொன்னபோது இன்னைக்கு சவுதியில் உள்ள நிலைமை தெரியுமா? பெண்ணுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஹுர்மா. ஹுர்மா ஹுர்மான்னு தான் சொல்லுவான் பெண்ணுக்கு. என்ன அரபு மொழியில் என்ன அர்த்தம்? சங்கையானவள் அப்படின்ற அர்த்தம். ஜித்தாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியிறங்குறோம், நான் என் ஒய்ஃபு என் ஃப்ரெண்டு அவன் ஒய்ஃபு பிள்ளைங்க அப்படியெல்லாம் வெளியிறங்கினோம். பார்க்கிங்குக்கு வரதா இருந்தால் ஒரு 200 மீட்டர் அப்படியே சுற்றி வரணும். நேர ரோட்டை க்ராஸ் பண்ணால் முன்னாடி தான் இருக்குது காரு. அவன் சொன்னான், சுத்தியெல்லாம் வர்றது சிரமம், ரோட்டை க்ராஸ் பண்ணோம். டே ஹை ஸ்பீடு ஹைவே, வாகனம் அடிச்சு தூக்கிடும். நம்ம 2 பேரும் பின்னுக்கு நிப்பண்டா. இந்த 2 ஹுர்மாவையும் அப்படியே முன்ன கூட்டு பாரு அதிசயத்தை அப்படின்ட்டு கொஞ்சம் காலை எடுத்து வைங்கடி ரோட்டில் அப்படின்னு 2 பேரும் ஹபாயாவோட அப்படியே காலை வச்சாளுங்க. 2 சைட்டு வாகனம் நின்றுட்டு அதுகளுக்கு பின்னால நாங்க மெதுவா வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் பெண்களுக்குரிய மரியாதை இந்த சவுதியில. பெண்ணண்டா எவனும் அஞ்சுவான். ஒரு பெண்ணு போன் பண்ணா உடனே போலீஸ் நிற்கும், அவள் சொல்றத மட்டும்தான் கேட்பான். அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கா, அவ்வளவு டிமாண்ட், அவ்வளவு மகர் கேட்பாள். இங்கெல்லாம் அந்த குமர் காரியம் என்று வசூல் பண்ணுவாங்களே, பொம்பளை பிள்ளை வாப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஊரு கட்டணும் என்று. அங்க சவுதி அரேபியா நிலைமை தெரியுமா? கல்யாணம் பண்ண வீடு இல்லாத வழி இல்லாத ஆண்களுக்கு வட்டி இல்லாத கடன் கவர்மெண்ட் கொடுக்குது. அவங்க தான் பிச்சைக்காரங்க. ஆம்பளைகளை கூப்பிட்டு கல்யாணம் முடிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு எழுதி கொடுத்தோன்னே ஃபண்டு கொடுக்குறாங்க. வட்டி இல்லை, எதுவுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துருங்கம்மா. சிலருக்கு கவர்மெண்ட் தூக்கி கொடுத்துருவான் ஃப்ரீயே, ஒரு வீடு ஒரு பில்லாவை தூக்கி கொடுத்துருவான். அங்கே அதான் அந்த அவ்வளவுக்கு பெண்களுக்கு மரியாதை இருக்கு. சீதனம் இல்லாமல் போனால்தான் பெண்களுக்கு மரியாதை, பெண்களுக்கு மதிப்பு, பெண்களுக்கு கௌரவம். வாழ்க்கையில் சிக்கல் இருக்காது, அடிக்கடி சண்டைகளும் பிரிவுகளும் வராது. பாப்பா கோவிச்சுக்கு போகணுன்ற கதை வராது. எங்கடா பாப்பா சண்டை உடச்சி போயிட்டார், ஏன் சண்டை உடச்சி போகணும்? இருக்கிற இடம் அவரிடம் இல்லையே, அதனால சண்டை உடச்சிட்டு போய்தான் ஆகணும். இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் இது. இது ஒன்று. 2வது, இந்த சீதனத்தால நடக்கிற கொடுமை என்ன தெரியுமா? இந்த சீதனத்தால நடக்கிற கொடுமை என்ன தெரியுமா? சீதனம் என்றாலே ஒருத்தனுக்கு பல சுமை வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பையன் ஆண்கள் சோம்பேறிகள் ஆகுவதற்கு முக்கியமான காரணம் இந்த சீதனம் தான். இன்றைக்கு தெருவில் 3 பேர் ஒரு பைக்கில் சுற்றுறான், நைட்டு ஹோட்டலில் விடிய விடிய தின்றான், அவன் பாட்டுக்கு ரோட்டில் நிற்கிறான், சுற்றுறான். அவனுக்கு வீட்டிற்கு உழைச்சி கொடுக்கணும், தாய் தகப்பனை கவனிக்கணும், எந்த பொறுப்புமே இல்லை. எல்லாம் எனக்காக ஒரு இடத்த வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க.
அவனுக்கு வீடு கட்ட வேண்டிய தேவையில்லை. சோம்பேறி ஆகிறான் ஒரு ஆண். தொழில் செய்ய வேண்டிய ஒரு தேவையில்லை. அவனுக்கு தொழில் வாய்ப்பையும் எடுத்து கொடுத்து பொன் கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை இருக்கு. டிகிரி முடிச்சா போதும், ஒரு பட்டம் இருந்தா சரி, நல்லா உடுத்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா சரி, அவனை காசு கொடுத்து வாங்கி அப்படியே வைக்கிறதுக்கு இடம் ரெடி. எங்க ஊர்ல ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு புரோக்கர் ஒருத்தன் பேசுறான். என்ன, மெயின் ரோட்டோரமா ஒரு கடை ரூம், வயல் செய்யறதுக்கு 2 ஏக்கர் காணி, கை செலவுக்கு 10 லட்சம் ரூபா, இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நல்ல வடிவான பொண்ணு, நகையெல்லாம் போட்டுட்டு தான் தருவோம், நல்ல ஒரு மாப்பிள்ளை சொல்லுங்க அப்படின்னா அடுத்த சொல்லியாச்சு. இவர் இருக்காரு, அப்ப பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளைக்கு என்ன தொழில், அதை நான் அங்க சொல்லணும் இல்லை, புரோக்கர் கேட்கிறார். மாப்பிள்ளைக்கு என்ன தொழில், புரோக்கர் கேட்கிறார். மாப்பிள்ளைக்கு எதுக்கு தொழில், நீங்க தான் கடை ரூம் கொடுத்து வயல் காணியும் கொடுத்து வாகனமும் கொடுத்து வீடும் கொடுத்து காசும் கொடுத்தா அவனுக்கு எதுக்கு தொழில், அவன் சும்மா கூட்டிட்டு போங்க, அவன் உருப்பட்டுவான், கூட்டிட்டு போங்க. இதுதாங்க நடக்குது. நடக்குது. அப்ப என்னங்க, என்ன இது? அவர் ஆண் சோம்பேறி ஆகிறதுக்கு காரணம் இந்த சீதனம் தான். நீ தாண்டா வீடு கட்டணும், நீ கல்யாணம் பண்ணணும் என்றால் அவனுக்கு மீசை முளைக்க முளைக்க டென்ஷன் ஆகும். ஆஹா, நம்ம கல்யாணம் பண்ணணும்டா, வயசு ஏறுதே, அப்ப நம்ம சும்மா இருக்க கூடாது, ஏதாவது சம்பாதிக்கணும். வீட்டுக்கு பாப்பா வந்து ஏதாவது ஒரு மனையை தந்துடுவார், என்ன இதுல வீட்டை கட்டிக்கன்றார். இல்லாட்டி மனையும் நான் தான் வேண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ரோட்டு வழியை சுத்துவானா, விடிய விடிய ரோட்டில் நிற்பானா, காலையில் 7 மணிக்கே வேலைக்கு போண்டா வாரமாச்சி வந்துட்டு வந்துடுவான். அவனுக்கு பொறுப்பு இருக்குது, வீடு கட்டணும், வந்து தூங்கிடுவான். காலை கரெக்டாக வேலைக்கு போவான், படிக்கிறதோடு தொழில் செய்வான், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்ப்பான், வர 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 கல் வேண்டி வைப்பான், கம்பி வேண்டி வச்சிருவான், ஏதாவது வீட்டுக்குரிய தளவாடங்களை வேண்டி வச்சிருவான், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவான். அவன் வீடு அவனுக்காக கட்டுவதால் வீண் விரயம் தவிர்ப்பான். 1008 டிசைன் வேணாம் வேணாம் வேணாம், இப்படி 4-5 மடிப்பு ஒண்ணுமே வேணாம். கூரைக்கு மேல 8 பல்பு எதுக்கு, அங்க போய் நீ படுக்க போறியா? வீட்டை கட்டி அதுக்கு மேல ஒரு 7-8 பல்பை போட்டு என்ன செஞ்சீங்க, வீட்டை கட்டி அது எதுக்கு? இதையெல்லாம் அலங்கரிக்கத்தான் அழகு இல்லாத பிள்ளைய கட்டி கொடுக்கலாங்கிறதுனால. இவன் தான் கல்யாணம் பண்ணி வீடு எடுத்து பொண்ணு எடுத்து வீட்டை வைக்க போறானே, அவனுக்கு எதுக்கு? அவன் வேலை செய்யவன் மேலுக்கு ஒரு 4 பல்பு போடுவான், எதுக்கு? நீ படுக்க போறியா? மேலுக்கு இருக்கிற பல்பு, உள்ளுக்கு போட ஒரு பல்பு, 5 போடுவோம், எதுக்கு 5? ஒரு ரூமுக்கு எதுக்கு 5? ஒரு பல்பை போடு, விஷயம் முடியுது. இதை இப்படி வளர்க்கணுமா? எதுக்கு வளர்க்கணும்? நேர வை, எது சிம்பிளா இருக்குமோ, எது ரொம்ப விலை கம்மியா இருக்குமோ அதை செய்யி. இந்த டிசைன் எதுக்கு, அந்த டிசைன் எதுக்கு? இங்க வீண் விரயம். அவனுக்கு வீடு கட்டுவதாக இருந்தால் வீண் விரயம் தவிர்க்கப்படும். அவன் வீணாக ரோட்ல சுத்த மாட்டான். ஆண்களால பெண்களுக்கு எந்த தொல்லையும் வராது. சைட் அடிக்கிறது, கிட்டுறது, நோன்றதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. அவனுக்கு எதுக்கு இது? அவனுக்கு இப்படி எல்லாம் நிக்க நேரம் இல்லை. அவன் வந்து வீட்டை கட்டி அவன் நல்லா தொழில் செஞ்சு காட்டினாதான் நம்மளை ஒரு பொண்ணு விரும்புவா. மகருக்கு வேற சம்பாதிக்கணும் இல்லை. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு தலையில சுமை வரும்போது ஊர்ல பிரச்சனைகள் குறையும். ஊர்ல கிண்டல் நையாண்டி, அவன் பிள்ளைய இவன் தூக்கினது, இவன் பிள்ளைய அவன் லவ் பண்ணது, இப்படி எல்லாம் இந்த நோம்புல எல்லாம் அந்த கிண்டல்கள் எப்படி நடக்கும் தெரியுமா? இந்த 27ஆம் கிழமை வந்த உடனே எல்லா பள்ளியிலையும் பெரிய பயானும் கஞ்சி காய்ச்சறதும் பிரியாணி ஆக்குறதும் அப்படியே இருந்தாலும் எவனும் தூங்க மாட்டான். அப்போ மச்சி இன்னைக்கு ஒரு வேலை பண்ணோண்டா அந்த வீட்டுல இருக்கிற பூக்காண்டை எல்லாம் திருடி இந்த வீட்டுல வச்சுட்டு, இந்த வீட்டுல பூக்காண்டை திருடி அந்த வீட்டுல வச்சுட்டு காலையில சண்டை மூட்டி விட்டுட்டு புதுனம் பார்க்க வருவான் ஒருத்தர். இப்படி எல்லாம் டிசைன் பண்ணுவான். இந்த 27ஆம் கிழமை கடையை தட்டுறான், தூங்கிட்டு இருக்கிற ஐயாவை தட்டி, ஐயா காக்கா காக்கான்னு தட்டிக்கான். ஓ எழுப்பி கேட்டிக்கான். இந்த நொழும்புக்கு கொத்தி வச்சு பத்த வைப்பாங்க, நொழும்பு பத்தி, கொசு பத்தி, அது இருக்குதா அப்படின்னு கேட்டிக்கான். இருக்குது. அப்ப கொளுத்தி வச்சு பாடுங்க ஓடிட்டான். இதெல்லாம் பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு ஒரு இடத்த வீடு கட்டுப்படுது இல்ல, இவனுக்கு இதான் வேலைய. அவனுக்கு
இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வந்தா அவன் நம்ம வீடு கட்டணும், நம்ம கல்யாணம் பண்ணணும் என்று நினைச்சா இந்த கூத்து நடக்குமா? சீதனத்தை மட்டும் நிறுத்திப்பார், ஊரில் இளைஞர்களால் நடக்கக்கூடிய தொல்லைகள் இருக்காது, வீண் விரயம் இருக்காது, காசு விரயம் ஆகாது. இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் தொழிலாளர்களானால் இன்னொரு இடத்திலிருந்து தொழிலாளர்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்காது, நம்மளோட வாழ்க்கை செலவு சுருங்கும். சீதனத்தை நிறுத்தி பாருங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கு ஒரு வீடு தானே, வீட்டை கட்டிட்டான், பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டான், இப்ப நிறைய சம்பாதிக்கிறான், இப்ப வருது, இப்ப என்ன பண்ணுவான்? இப்ப அவன்கிட்ட நிறைய வருது, என்ன பண்ணுவான்? இன்னும் என்னெல்லாம் அவன் ஆடம்பரத்தை விரும்புறான் இப்ப செய்வான். அவன் ஒரு கார் வாங்குவான், நகை வண்டி போடுவான், இன்னொரு இடத்துல ஒரு மனை வாங்குவான், இன்னொரு வீடு கட்டி வைப்பான், ஒரு தென்னந்தோப்பு வைப்பான். அவனுக்கு தானே இனி. அப்ப ஒருத்தன் 4 வீடு கட்டுறவனை பாருங்க. நான் ஒரு பழைய பைக்கில் ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், ஒரு பழைய பைக்கில் போறான், ஒரு ரொட்டி வேண்டி திங்க வழி இல்லாம ஒரு பழைய பைக்கில் ஒருத்தன் போறான். ஆனா அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? நமக்கு தெரியுமா? அவனை நிப்பாட்டி கேளுங்க, எத்தனை பிள்ளைன்னு கேளுங்க. 5 பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை. கல்யாணம் பண்ணிட்டா? 3 கல்யாணம் பண்ணிட்டேன். 3க்கு வீடு கட்டி கொடுத்திருக்கீங்க? இல்லை, கொடுத்துட்டேன். ஒரு வீடு எவ்வளவு? இப்ப அந்த வீட்டை எவ்வளவுக்கு விற்கலாம்? ஒரு வீட்டை இப்போ ஒரு 1.5 கோடிக்கு விற்கலாம். 3 வீடு 4.5 கோடி உழைச்ச ஆள் தான் நான் ஒண்ணுமில்லாத ஒரு பைக்கில் ஓடிட்டு போறவர். அந்த கல்யாண செலவு, மற்ற நகை வேண்டி போட்டது சும்மா இல்லையா? அதெல்லாம் பட்டணம்டா, சின்னதா ஒரு 10 பவுன் நகை போடுவீங்க, கேட்டாலே நெஞ்சு அடைக்கிறீங்க. எங்க நாட்டிலாம் 10 பவுன்டா பெரிய நகை கடைக்காரனுக்கு தான் இருக்கும். இங்க சாதாரணமா 10 பவுன் நகை சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்குது. அப்ப அதுலயே வேற காசு. அப்ப பல கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரன் ஒரு சைக்கிள், சாதாரண சைக்கிளை போறான், ரொட்டிக்கு லாட்டரி அடிக்கிறான். இந்த சீதன கலாச்சாரத்தை ஒழிச்சு பார்த்தால் அவன் பைக்கில் போக வேண்டிய ஆள் இல்ல, ஆடியில போற வேண்டிய ஆளு. சும்மா ரோட்ல ஆடிக்கு போற ஆள் இல்ல, அவன் ஆடியிலேயே போற ஆள். அவன் ரொம்ப பெரிய வசதியாக வாழ்றவன். அவன் விரலை நீட்டி சுண்டி கூப்பிட்டு கொண்டாந்து வெய்யி, நல்ல ஒரு ஆட்டுக்கறி வெய்யி அப்படின்னு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஆள் அவன். இன்னைக்கு ரோட்ல நிக்கிறான், விழுந்தா தூக்குறதுக்கு ஆள் இல்ல, பெரிய பெரிய கோடீஸ்வரன் பிச்சைக்காரனை போல நிக்கிறானுகள். இந்த சீதனம் படுத்தின பாடு. அவனுக்கு எதுக்கு 4 வீடு? ஒரு வீடு கட்டி கல்யாணம் பண்ணத்தோட அவன் கதை முடியுது. அவன் சொத்து இருக்குதுங்க, அது நமக்கு தான். ஆனா அது நியாயமா கிடைக்கும். அநீதி நடக்குதா இல்லையா? ஆண்கள் பாவம் இல்லையா? ஆண்கள் பாவமா இல்லையா? முழு சொத்தையும் வீடு கட்டி பெண்களுக்கு கொடுத்துட்டு ஆண்களை லாட்டரி அடிக்க சும்மா ஊட்டி இருக்கிறோமே. எத்தனை ஆண்கள் கவலைப்படுறாங்க. எங்க அக்காவுக்கு, ராத்தாவுக்கு, எங்க பாப்பா எல்லாத்தையும் விட்டு இந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு அது மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நாங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரன் சொல்றான். எவ்வளவு பெரிய கவலையான ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆணும் எவ்வளவு வசதியா இருக்க வேண்டியவன் இருக்கிறான். தயவு செஞ்சு இந்த சீதனத்தை மட்டும் நிப்பாட்டி ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று நாங்கள் வாழ்ந்தால், நமக்கு ஒரு வீடை கட்டி வாழ்ந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இருக்கக்கூடிய தலைமுறையாவது அதை செய்வோம். இருக்கக்கூடிய தலைமுறை செய்வோம். நாங்க நமக்கு ஒரு வீட்டை கட்டி நாம வாழ வைக்கணும். நம்ம வீட்டில் நாம இருக்கணும். இன்னைக்கு வெளிநாட்டில் நிறைய ஆண்கள் அப்பாவித்தனமா நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான்? எதுக்கு? பாப்பா செஞ்ச தவறு. என்ன தவறு? என்னோட சேர்த்து 2 பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டார், என்ற தவறு. அதனால இவன் சாவுறான். அந்த ஆள் பிள்ளையை பெற்றுட்டு மண்டையை போட்டுட்டு போயிட்டு அவன் இருக்கிறான். நம்ம இந்த அரபு நாடுகளுக்கு பயான் நிகழ்ச்சிகளுக்காக போய் நம்மளோட படித்தவனை கண்டு, மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னும் ஒன்று கண்டு எவ்வளோ நாளாச்சு, எத்தனை நாள் பிள்ளைகள் இன்னும் கல்யாணம் பண்ணலடா, நான் பேர பிள்ளை பார்க்க போகிறோம், இன்னும் கல்யாணம் பண்ணலையா? ஏண்டா உனக்கு என்ன, நீ கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு 3 தங்கச்சை பெற்று வச்சு போட்டு எங்கள் பாப்பா போய் சேர்ந்துட்டாரே, இன்னும் ஒருத்தி இருக்காள், அதையும் முடிச்சா தான் நாம் எங்கேயாவது போய் தஞ்சம் அடையலாம். அப்பவும் அவன் இன்னொரு தான் போகிறான். சாதாரணமான விஷயம் இல்லை. உழைச்சி உழைச்சி கஷ்டப்பட்டு இங்க காசை அனுப்பி 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 ஏடிஎம் மிஷின்கள் அங்க அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியல. வெறும் ஏடிஎம் மிஷின்கள் அங்க வேலை செய்யுது. இங்க இருக்கக்கூடியவனுக்கெல்லாம்
காக்காவும் தம்பியும் அங்க இருந்து என்ன செய்யறாங்கிறதெல்லாம் தெரியாது. காக்கா காசு அனுப்பு, சீமந்தி வேண்டணும், மண்ணு வேண்டணும், சீட்டு காசு இப்ப நெருங்கிட்டு 30ஆம் தேதிக்குள்ள காசு கொடுத்தாகணும். அவன் அங்க ஓடி உழைச்சி கஷ்டப்படுறான். பகலுக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இரவைக்கெல்லாம் சோடா குடிச்ச டின் பிறக்கிறான். அதை சேர்த்து விட்டு காசு சேர்க்கிறான். எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? கட்டார்ல இருந்து என்னுடைய ஒரு நண்பன் அவனுடைய ஒரு அனுபவத்தை சொன்னான். அழுது சொன்னான். ஆபீஸ்ல நைட் டியூட்டி பார்த்துட்டு சுபகு நேரம் அப்படியே வாரான். வந்தா காலையில ஃபுல்லா படுத்துட்டு அடுத்த நாள் நைட் டியூட்டி போகணும். ஒரு தலை சுத்து வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரூம் அப்படியே திறந்து உள்ள வந்து அப்படியே வாந்தி. அவன் உடுப்பு பெட்டு அந்த ரூம் எல்லாம் அப்படியே வாந்தி, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சொன்ன சம்பவம், வாந்தி விழுந்துட்டான். நம்ம ஊர்ல இருந்திருந்தா நம்ம உம்மா ஓடி வந்திருப்பா, நம்ம குடும்பம் யாராவது வந்திருப்பாங்க, நம்மளை கழுவி விடுவாங்க. மயங்கிட்டான். சுபகுல மயங்கின மௌலவி. வாந்தி எடுத்துட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு உணர்வு வந்து கண்ணை முழிச்சேன். ரூம் எல்லாம் இருட்டா இருந்துச்சு. என் கண்ணு மங்கி போச்சோ, காலையில தானே நம்ம வந்தோம். அப்படியே கண்ணு மங்கி போச்சு. தட்டி தடவி சுவரை திராவி சூச்சை தேடி லைட்டை போட்டான். இரவு கண்ணு நல்லா பார்வையா இருக்குது. மணிக்கூட்ட பார்க்குறான். இரவு 8 மணியை தாண்டிட்டு பகல் முழுக்க மயக்கத்தில் இருந்திருக்கிறான். எழும்பி அவனே கழுவி, அவனே அந்த ரூமை துப்புரவு பண்ணி, அவனே பெட்டெல்லாம் செஞ்சு, அவன் அப்படியே எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுக்கிறதா? வேணாம், செலவாகும். நல்லா தானே இருக்கிறோம், இதுக்கு பிறகு ஏதாவது வந்தால் பார்த்துடலாம் அப்படின்னு உட்கார்ந்து அப்படியே அழுதான். அவன் அழுததை சொன்னான். அழுது சொன்னான். இதுவே நம்ம வீட்டில் இருந்திருந்தா இவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருந்திருப்போமா? இது நம்ம தாய்க்கு தெரியுமா? தங்கச்சிக்கு தெரியுமா? காக்கா கட்டார்ல ஜாலியா இருக்கிறார், கார்ல போறார், ஏசியில படுக்காருன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம மயங்கி அப்படியே உயிர் போனாலும் மையத்து தாங்க, அது கூட அவங்களுக்கு கிடைக்காது. இங்க அடக்கிடுவாங்க, மையத்து இங்க அடக்கிடுவாங்க. கம்பெனியில் அதுக்கான ஒரு காசு கிடைக்குங்கிறதுக்கு அங்கே ஓடுவாங்க. அவ்வளோதான். கம்பெனியில் இதுக்கு ஒரு காசு கிடைக்கும் இல்லை, ஒரு இழப்பு கிடைக்கும் இல்லை. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், ஒரு வீடு கட்டணும் என்றால் எவ்வளவு சிரமம், எத்தனை கஷ்டங்கள், எதை வழியில சொல்ல, எவ்வளவு சிரமத்துக்குள்ளாகி, எவன் டொய்லெட்டை கழுவி, எவன்கிட்டயோ எச்சி துப்பு பட்டி, எவன் காரையோ கழுவி, ரோட்டில் நின்று வெயில செத்து பனியில உருகி இவ்வளவு சிரமப்பட்டு வீட்டை கட்டி கொடுத்துட்டு வந்தா அவனுக்கு ஏதாவது மரியாதையாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம கூடு கட்டி தந்த காக்கா எங்கேயாவது உங்களுக்கு மரியாதை வைக்க தெரியுதா? அந்த மச்சான் மதிக்கிறானா? எல்லாம் அந்த கல்யாணம் முடிச்ச புதுசுல தான். வாங்க மச்சான், எங்க மச்சான், டீ சாப்பிடுங்க மச்சான், மறுவா நீ யாரு மச்சான், என்னடா மச்சான், அவ்வளவுதான். அவனுக்கு கையில எதுவும் இல்லை. கோடி கோடியாய் உழைத்தவன் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான் இந்த சீதனத்தால். எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்துக்கு. ஒருத்தனுக்கு ஒரு வீடு தானே. நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் சீதனம் இல்லாம நீ பொண்ணு எடுத்துட்டு வாடா அப்படி என்று சொல்லுங்க. நம்ம பெண்கள் எல்லாம் என்ன சீதனம் இல்லாம, அதாவது வீடே வேணாம் அப்படி என்று கல்யாணம் கட்ட வந்தா தான் நான் வாழ்க்கை கொடுப்பேன் என்று ஒரு உறுதி கொள்ளுங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் இப்படி உறுதி கொள்ளுங்க. நம்ம கடைசியில தோத்து போறோம் பாருங்க. எல்லாம் கொள்கை சரிதான், தௌஹீது பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ் பேசுறோம், எல்லாம் சரிதான். கடைசியில் அந்த சீதனம் என்கிற இடத்துல அப்படியே நாங்கள் நலிகிறோம். என்ன செய்யற, பிள்ளைக்கு வயசாயிட்டு போகுது, என்ன பண்றது, அதுக்கு என்ன செய்யற, சரி அப்படி என்று இறங்கி போறோம். கலா கதிரில் எழுதப்பட்டது நடந்தே ஆகும்ங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்தில் இருக்கும் இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் கீழே விழாது தானே. நம்மளை எல்லாம் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன நடக்கும் என்கிறதை எழுதி விட்டு விட்டான். அல்லாஹ் தஆலா சூரா ஹதீத் 22வது வசனத்தில் சொல்லி காட்டிட்டான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா.
உங்களையும் இந்த உலகத்திலும் நடக்கிற ஒவ்வொன்றும் உங்களையும் இந்த உலகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டான். நம்மளை இவர் தான் கல்யாணம் பண்ணுவார், இவரோடு தான் நம்ம வாழ்க்கை, நமக்கு இத்தனை குழந்தைங்கிறது அல்லாஹ் எழுந்தா கரெக்டா அந்த நேரத்துக்கு நடக்கும். நாம அவசரப்பட்டு ஹராமா பேய்த்திராம நிதானமா இருந்தால் ஹலாலா கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குபா பள்ளிக்கு போறார்கள். அவருடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை ஒரு பையன்கிட்ட பிடிச்சு இதை பார்த்துக்கப்பாங்கிறாங்க. வழக்கு விசாரணை முடியும் போது அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவர் ஒரு தீனார் காசு கொடுத்து சொல்றாரு, பக்கத்து சந்தையில் ஏதாவது வாங்கிட்டு வாப்பா, இந்த பையனுக்கு கூலியா கொடுக்கணுங்கிறாங்க. அவங்க போறாங்க. ரொம்ப பொறுமதியான ஒரு கடிவாளத்தை ஒரு தீனாருக்கே கேட்டதான் கொடுத்துட்டான். அதை வேண்டிக்கிட்டு வந்த உடனே உமரை தான் பார்க்குறாங்க, நம்ம கடிவாளம் தான். இங்கே போய் பார்க்குறாங்க, கடிவாளத்தையும் காணோம், பையனையும் காணோம். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு தீனாரை அல்லாஹ் அவனுக்கு தான் எழுதி இருந்தான், அவசரப்பட்டு ஹராமா எடுத்து போயிட்டு இருக்கிறான். அவசரப்படாம இருந்திருந்தால் அது ஹலாலா கிடைக்கும்ங்கிறாங்க. விதி என்கிற அந்த சப்ஜெக்ட்ல இந்த ஹதீஸை கொண்டு வந்து எழுதுவாங்க கிதாபில். அதாவதுங்க, நமக்கு கிடைக்கிறது இவள்தான், இவர்தான் நமக்கு கணவர், இவள்தான் நமக்கு மனைவி என்றால் அது கிடைக்கும். நீ அவசரப்பட்டு காதலிச்சுக்கு ஓடினாலும் கிடைக்கும், ஓடாம வீட்டு இருந்தாலும் கிடைக்கும். சீதன முறையில கல்யாணம் பண்ணாலும் கிடைக்கும், சீதனம் இல்லாமத்தான் கல்யாணம் பண்ண வேண்டியிருந்தாலும் அவருக்கு அதான் முடிவு. அவருக்கு தான் ஒன்னு பிடிக்கும். வந்து என்ன டிமாண்ட் கேட்பார். 10 பவுன் நகை மகர் தரணும் தேண்டி தந்துட்டு கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுல கூட்டிக்கு போயிட்டே இருப்பான். இதான் அல்லாஹ்வோட எழுத்து. இந்த கலாக்கதிரை நம்பினால் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இதுவும் சேர்ந்துதான் குர்ஆன் ஹதீஸ். அந்த இடத்துல நாங்க என்ன செய்ய தேவையில்லை, மாற தேவையில்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எடுத்தவங்க திருப்பி கொடுங்க, எடுக்காதவங்க எடுக்காம பார்த்து திருமணம் முடிக்க பாருங்க. நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளை சீதனம் இல்லாமல் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், ஒரு வீடு கட்டணும் என்றால் எவ்வளவு சிரமம், எத்தனை கஷ்டங்கள், எதை வெளியில சொல்ல, எவ்வளவு சிரமத்துக்குள்ளாகி, எவன் டொய்லெட்டை கழுவி, எவன்கிட்டயோ எச்சி துப்பு பட்டி, எவன் காரையோ கழுவி, ரோட்டில் நின்று வெயில செத்து பனியில உருகி இவ்வளவு சிரமப்பட்டு வீட்டை கட்டி கொடுத்துட்டு வந்தா அவனுக்கு ஏதாவது மரியாதையாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம கூடு கட்டி தந்த காக்கா எங்கேயாவது உங்களுக்கு மரியாதை வைக்க தெரியுதா? அந்த மச்சான் மதிக்கிறானா? எல்லாம் அந்த கல்யாணம் முடிச்ச புதுசில தான், வாங்க மச்சான், எங்க மச்சான், டீ சாப்பிடுங்க மச்சான், மறுவா நீ யாரு மச்சான், என்னடா மச்சான்பா, அவ்வளவுதான். அவனுக்கு கையில எதுவும் இல்லை. கோடி கோடியாய் உழைத்தவன் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான் இந்த சீதனத்தால். எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்துக்கு. ஒருத்தனுக்கு ஒரு வீடு தானே. நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் சீதனம் இல்லாமல் நீ பொண்ணு எடுத்துட்டு வாடா அப்படி என்று சொல்லுங்க. நம்ம பெண்கள் எல்லாம் என்ன சீதனம் இல்லாமல், அதாவது வீடே வேணாம் அப்படி என்று கல்யாணம் கட்ட வந்தா தான் நான் வாழ்க்கை கொடுப்பேன் என்று ஒரு உறுதி கொள்ளுங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் இப்படி உறுதி கொள்ளுங்க. நம்ம கடைசியில் தோத்து போறோம் பாருங்க. எல்லாம் கொள்கை சரிதான், தௌஹீது பேசுகிறோம், குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம், எல்லாம் சரிதான். கடைசியில் அந்த சீதனம் என்கிற இடத்துல அப்படியே நாங்கள் நலிகிறோம். என்ன செய்கிற, பிள்ளைக்கு வயசாகிட்டு போகுது, என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன செய்கிற, சரி அப்படி என்று இறங்கி போகிறோம். கலா கதிரில் எழுதப்பட்டது நடந்தே ஆகும்ங்கிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்தில் இருக்கும் இலை கூட அல்லாஹ்வோட நாட்டம் இல்லாமல் கீழே விழாது தானே. நம்மளை எல்லாம் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன நடக்கும் என்கிறதை எழுதி விட்டு விட்டான். அல்லாஹ் தஆலா சூரா ஹதீத் 22வது வசனத்தில் சொல்லி காட்டிட்டான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா. உங்களையும் இந்த உலகத்திலும் நடக்கிற ஒவ்வொன்றும் உங்களையும் இந்த உலகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டான். நம்மளை இவர் தான் கல்யாணம் பண்ணுவார், இவரோடு தான் நம்ம வாழ்க்கை, நமக்கு இத்தனை குழந்தைங்கிறது அல்லாஹ் எழுந்தா கரெக்டாக அந்த நேரத்துக்கு நடக்கும். நாம் அவசரப்பட்டு ஹராமா பேய்த்திராம நிதானமாக இருந்தால் ஹலாலா கிடைக்கும்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குபா பள்ளிக்கு போகிறார்கள். அவருடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை ஒரு பையன்கிட்ட பிடிச்சி இதை பார்த்துக்கப்பாங்கிறாங்க. வழக்கு விசாரணை முடியும் போது அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவர் 1 தீனார் காசு கொடுத்து சொல்கிறாரு, பக்கத்து சந்தையில் ஏதாவது வாங்கிட்டு வாப்பா, இந்த பையனுக்கு கூலியாக கொடுக்கணுங்கிறாங்க. அவங்க போகிறாங்க. ரொம்ப பொறுமதியான ஒரு கடிவாளத்தை 1 தீனாருக்கே கேட்டதான் கொடுத்துட்டான். அதை வேண்டிக்கிட்டு வந்த உடனே உமரை தான் பார்க்குறாங்க, நம்ம கடிவாளம் தான். இங்கே போய் பார்க்குறாங்க, கடிவாளத்தையும் காணோம், பையனையும் காணோம். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த 1 ரூபா 1 தீனாரை அல்லாஹ் அவனுக்கு தான் எழுதியிருந்தான், அவசரப்பட்டு ஹராமாக எடுத்து போயிட்டு இருக்கிறான். அவசரப்படாமல் இருந்திருந்தால் அது ஹலாலா கிடைக்கும்ங்கிறாங்க. விதி என்கிற அந்த சப்ஜெக்டில் இந்த ஹதீஸை கொண்டு வந்து எழுதுவாங்க கிதாபில். அதாவதுங்க, நமக்கு கிடைக்கிறது இவள்தான், இவர்தான் நமக்கு கணவர், இவள்தான் நமக்கு மனைவி என்றால் அது கிடைக்கும். நீ அவசரப்பட்டு காதலிச்சுக்கு ஓடினாலும் கிடைக்கும், ஓடாமல் வீட்டு இருந்தாலும் கிடைக்கும். சீதன முறையில் கல்யாணம் பண்ணாலும் கிடைக்கும், சீதனம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ண வேண்டியிருந்தாலும் அவருக்கு அதான் முடிவு. அவருக்கு தான் ஒன்று பிடிக்கும். வந்து என்ன டிமாண்டுன்னு கேட்பார். 10 பவுன் நகை மகர் தரணும்ன்றா தேண்டி தந்துட்டு கல்யாணம் பண்ணி அவன் வீட்டில் கூட்டிக்கு போயிட்டே இருப்பான். இதான் அல்லாஹ்வோட எழுத்து. இந்த கலாக்கதிரை நம்பினால் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இதுவும் சேர்ந்து தான் குர்ஆன் ஹதீஸ். அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, மாற தேவையில்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எடுத்தவங்க திருப்பி கொடுங்க, எடுக்காதவங்க எடுக்காமல் பார்த்து திருமணம் முடிக்க பாருங்க. நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளை சீதனம் இல்லாமல் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.